ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து 3 வருடங்களுக்கு முன்னாடி வெளியான காந்தார திரைப்படம் 18 கோடி பட்ஜெட்ல உருவாக்கி 400 கோடி வசூலா அள்ளியது. எனவே அதற்கு முந்தைய கதை, அதாவது காந்தாரா சாப்டர் 1 படத்தை அதிக பட்ஜெட்ல ரிஷப் ஷெட்டி உருவாகி இருக்காராம். சோ இந்த படத்திலுமே அவரே முக்கிய வேடத்துல நடிக்க ருக்மிணி வசந்த், ஜெயராம், குல்ஷன் தேவையா உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. நேற்று காலை ரிலீஸ் ஆன இந்த படம் நல்ல விமர்சனத்தை பெற்று வருதான். சோ காந்தாரா முதல் பாகத்துடைய இறுதியில தன்னுடைய அப்பா காட்டுக்குள்ள திடீரென எப்படி காணாமல் போனார் அப்படின்னு அந்த சிறுவன் கேட்பது போல காட்சி முடியும். சோ காந்தாரா சாப்டர் 1 படத்தை அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முன்னோர்கள் அப்படி காணாமல் போனதற்கு ஒரு புராண கதையை சொல்றாங்க. பல 100 வருடங்களுக்கு முன்பு ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்ற இடத்துல பழங்குடியினர் பல பேர் வசிக்கிறாங்க. அதன் மகத்துவம் பற்றி தெரிந்து கொண்ட பாந்தோரா மன்னன் அங்கு சென்று கைப்பற்ற நினைக்கிறான். ஆனால் அங்குள்ள தெய்வ சக்தி அவனை கொன்றுவிட அவனுடைய மகன் மட்டுமே அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த மன்னர் குடும்பம் மீண்டும் ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்றும் முயற்சியில இறங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய முழு கதையே. முதல் பாகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு கதையை ரிஷப் ஷெட்டி சொல்லியிருக்காரு. முதல் பாகத்துல நிலத்துடைய முக்கியத்துவம் என்றால் என்ன, நிலம், தெய்வ சக்தி அப்படின்னு பேசுறாரு. பழங்கால தொன்மை கதையை நவீன சினிமா மொழியில சிறப்பாக திரையில கடத்திருக்காரு. உலகத்துல அநியாயம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் தெய்வம் வந்து காக்கும் அப்படின்றத இந்த படத்துல நிதர்சனமாக காட்டியிருக்காரு. இயக்குனராகவும் நடிகராகவுமே தன்னுடைய பணியை ரிஷப் ஷெட்டி சிறப்பாக பண்ணியிருக்கார். அவர் அறிமுகமாகும் காட்சியும் சண்டை காட்சிகள்ல அவருடைய வேகமுமே ரசிகர்களுக்கு ரொம்ப விருந்தாக அமைச்சிருக்கு. அவருக்கு ஜோடியாக வர ருக்மிணி வசந்த் ரொம்ப அழகா இருக்காங்க. கதாபாத்திரத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காங்க. படத்திற்கு பெரிய பலமே ஒளிப்பதிவு, கலை இயக்குனர் பங்காற்றல் தான். சோ கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி எல்லாம் அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே படத்திற்கு நல்ல விமர்சனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல இந்த படத்தை பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரிஷப் ஷெட்டி அழைச்சிருக்காராம். நேரில் அழைத்து மீண்டும் பாராட்டவுமே இருக்காரு. காந்தாரா படத்துடைய முந்தைய பாகத்திற்குமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரிஷப் ஷெட்டியை நேரில் அழைத்து இது போல் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.